ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டைம் ஜாப். சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது என்ன மாதிரியான ஒரு ஜாப் அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் ஜாப் தான் இது. கஸ்டமர்ஸோட கொரீஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாபு. கம்யூனிகேஷன் சேனல்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிறைய டூல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். அதில் வந்து கஸ்டமர்ஸோட கொரீஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ரெசல்யூஷன் வந்து சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாப் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கஸ்டமர் கிட்டே நீங்கள் வந்து பேசுனீங்க, அவங்க இஷ்யூஸ் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபாலோ அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்கெட்லாம் ரைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபோனு, இமெயிலு, சேட்டு ஸோ இது வந்து எதுலனாலும் உங்களுக்கு வந்து கஸ்டமர் கூட பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாய்ஸ் ப்ராசஸ், நான் வாய்ஸ் ப்ராசஸ் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்லலை. உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கஸ்டமர் கூட பேசுகிற மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஜாப் தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து எவாலுவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க அப்படின்னா ஸோ கஸ்டமருக்கு நீங்கள் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் குவாலிட்டி மெட்ரிக்ஸ், டோன் ஆஃப் வாய்ஸ் சொல்லியிருக்காங்க. டிக்கெட் ஹேண்ட்லிங் ஸோ கஸ்டமருக்கு வந்து ரிலேட்டடாக நீங்கள் வந்து அவங்க சொல்கிற இஷ்யூக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிக்கெட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்டை நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அதை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட டோன் ஆஃப் வாய்ஸ் ஸோ நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுகிறீங்க அப்படின்றத பொறுத்து இது எல்லாமே வந்து உங்களோட மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆனாங்களா இல்லையா அதை பேஸ் பண்ணியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கஸ்டமர் உங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்தும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் பொறுத்து அப்படின்னு சொல்லியிருந்துருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து எவாலுவேட் பண்ணுறதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இந்த ஜாப் வந்து யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சிசியான். ஸோ இவங்க தான் வந்து கஸ்டமர் சப்போர்ட் அட்வைசர். இந்த ஜாப்க்காக உங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாபோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேஜ் வந்து இதுதான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே படிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களோட ரெஸ்யூம், உங்களோட மெயில் ஐடி இது எல்லாமே வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து பேசும்போது இன்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து எதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அதுலேயேவும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கஸ்டமர் ரிலேட்டடாக நீங்கள் வந்து எப்படி பேசுவீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கீழே வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து பின் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களோட பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு நினச்சி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்சுவலாக உங்களோட கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் அந்த கஸ்டமரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கஸ்டமரை நீங்கள் வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மேபி சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. ரெஸ்யூம், நேம் அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்காம இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.